கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்படுவதாக இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிருபையின் சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நாம இருக்கக்கூடிய இப்போ இந்த காலகட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிருபையின் காலமா இருக்கிறது. அதாவது பெந்தெகோஸ்தே நாள்ல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வரைக்கும் நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு, அதாவது உலகம் எங்கிலும் போனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் எங்கிலும் அதாவது புறஜாதிகளுக்கும் சரி யூதர்களுக்கும் சரி உலகத்துள்ள அத்தனை ஜனங்களுக்கும் முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கிருபையின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பின்பதாக எல்லா அப்போஸ்தலரும் ஊழியர்களும் சொல்லி உலகம் முழுவதுமாக சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். பவுல் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, கிருபையின் சுவிசேஷம் ஆண்டவனை கொடுத்த ஊழியம் அப்படின்னு சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். அது மட்டும் அல்லாமல் நாம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால், எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ அந்த வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறது என்னவென்றால், அதாவது நம்மளுடைய கிரியைகள் மூலமாக நாம பரலோகம் போக முடியாது, நாம நீதிமானாக்கப்படவும் முடியாது. அதனாலதான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நம்ம விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதனாலதான் நியாய பிரமாணத்தினாலையும் நம்முடைய கிரியைகள் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட முடியாது. அப்படின்றதுக்காக தான் எப்படியாவது நம்ம நீதிமான ஆயிர மாட்டோமா, நம்ம பரலோகம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போராடினவங்க எல்லாருமே இது வரைக்கும் தோத்துதான் போனாங்க. அதனால நம்முடைய கிரியையினால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால நம்முடைய சொந்த பலத்தினால ஒண்ணுமே முடியாது, ஆண்டவருடைய கிருபையினாலே எல்லாம் முடியும். அதற்காக கிருபை இருக்கிறது அப்படின்றதுக்காக எதுவுமே நம்ம கிரியை செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் நற்கிரியையிலும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.